துலாம் ராசி அன்பர்களே, வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை நல்லபடியே இருக்கும். பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும். காரியங்கள் அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும். பெண்களால் நன்மை உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். சகோதர வகையில் உதவியும் உண்டு, உபத்திரவமும் உண்டு. உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். குடும்பத் தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். பெண்களால் நன்மை உண்டாகும். அரசாங்க காரியங்கள் இழுபறியாக இருந்தாலும் சாதகமாக முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்கவும். சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்பத்துடன் கோயில்களுக்குச் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் கலவையான பலன்களை தரலாம். இருப்பினும் முடிவுகள் கடந்த ஆண்டை விட சிறப்பாக இருக்கலாம். அதே சமயம் மார்ச் மாதம் வரை சனியின் பெயர்ச்சி வயிறு மற்றும் வாய் சம்பந்தமான சில பிரச்சனைகளை தரும். இதற்கு பிறகு சனி பெயர்ச்சி நல்ல பலன்களை தரத் தொடங்கும். குரு மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு நல்ல பலனை தருவார். ஆனால் இவை அனைத்திற்கும் மத்தியில் மே மாதம் முதல் ராகுவின் பெயர்ச்சி வயிறு தொடர்பான சில பிரச்சனைகளை தரும். அதாவது ஆண்டின் முதல் பகுதியில் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது முக்கியம். அதன் பிறகு முடிவுகள் படிப்படியாக மேம்படத் தொடங்கும். சிறிய முரண்பாடுகள் மட்டுமே இருக்கக்கூடும். நீங்கள் மற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தால் உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக அனுபவிக்க முடியும். ஆரோக்கியத்தின் பார்வையில் ஆண்டின் இரண்டாம் பாதி சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள். உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக் கொள்ளப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சக ஊழியர்களிடையே உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் மார்ச் மாதத்திற்கு பிறகு மாறுவது நல்லது. மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு மாற்றங்களை செய்ய வேண்டும். ஏனென்றால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு செய்யப்படும் மாற்றங்கள் இன்னும் சிறந்த முடிவுகளை தரும். ஆண்டின் ஆரம்ப மாதங்களில் குறிப்பாக மார்ச் வரையிலான காலம் வேலையில் சற்று மந்தநிலையை ஏற்படுத்தும். உங்கள் சகாக்களும் போட்டியாளர்களும் உங்களை துன்புறுத்த முயற்சி செய்யலாம். ஆனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு நீங்கள் ஒரு அர்த்தமுள்ள இடத்தை அடைவீர்கள். துலாம் ராசி பலன் 2025 இன் படி மாற்றத்தின் பார்வையில் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு வரும் நேரம் மிகவும் நல்ல பலனை தரும். ஆண்டின் ஆரம்ப பகுதி சற்று பலவீனமாக இருக்கும். அதே சமயம் இரண்டாம் பகுதி நல்ல பலனை தரக்கூடும். மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு வேலையில் மாற்றங்கள், பதவி உயர்வு மற்றும் முன்னேற்றம் ஓரளவு சிறப்பாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும். சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்கவும். வணிக கண்ணோட்டத்தில் ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கும். வேலை வியாபாரம் ஆரம்ப மாதங்களில் கொஞ்சம் மெதுவாக இயங்கலாம். புதிய திட்டங்களை வகுப்பதிலும் சிரமம் ஏற்படலாம். ஆனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் பெயர்ச்சி உங்கள் சிந்தனை மற்றும் திட்டமிடல் திறனை மேம்படுத்தும். உங்கள் வணிகத்தில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குருவின் பெயர்ச்சியும் சாதகமாக மாறும். இந்த எல்லா காரணங்களால் உங்கள் வணிகம் நன்றாக இருக்கும். மூத்தவர்களிடம் நல்ல வழிகாட்டுதலை பெறுவீர்கள். துலாம் ராசிக்காரர்கள் உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதியான சூரியன் இந்த வருடம் முழுவதும் செல்வத்தின் அதிபதியான செவ்வாய் கிரகத்துக்கும் இதே நிலைதான் ஏற்படும். இந்த இரண்டு கிரகங்களின்படி ஆண்டு நிதி விஷயங்களில் கலவையாக இருக்கலாம். ஆனால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு பணத்தின் குறிகாட்டியான குருவின் பெயர்ச்சி மிகவும் நன்றாக இருக்கும். இது உங்களுக்கு நிதி ரீதியாக பெரும் பலத்தை அளிக்கும்.
மே நடுப்பகுதிக்கு முன்பே குருவின் செல்வாக்கு பண வீட்டில் இருக்கும். ஆனால் புதிய பணம் சம்பாதிப்பதில் சில சிரமங்கள் இருக்கலாம். அதாவது நிதி கண்ணோட்டத்தில் 2025ஆம் ஆண்டு கலவையாக இருக்கலாம். துலாம் ராசி பலன் 2025 இன் படி ஆண்டின் முதல் பகுதி சராசரி பலனைத் தருவதாகத் தெரிகிறது. அதே நேரத்தில் ஆண்டின் இரண்டாம் பகுதி மிகச் சிறந்த பலனைத் தருவதாகத் தெரிகிறது. நீங்கள் சேமித்த பணத்தை மார்ச் மாதம் வரை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். மார்ச் மாதத்திற்குப் பிறகு சனியின் பார்வையின் தாக்கம் பணவீட்டில் இருந்து முடிவடையும். உங்கள் பணம் பெரிய அளவில் பாதுகாப்பாக இருக்கும். அதாவது வீண் செலவுகள் இருக்காது. எதிர்பாராத செலவுகள் இருக்காது மற்றும் உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக நிர்வகிக்க முடியும். காதல் வாழ்க்கையின் பார்வையில் இருந்து சில சந்தர்ப்பங்களில் முடிவுகள் சற்று பலவீனமாக இருக்கலாம். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை 5ஆம் வீட்டில் சனியின் தாக்கம் இருக்கும். சனி தனது சொந்த ராசியில் இருந்தாலும் சனி ஒரு மந்தமான கிரகம் மற்றும் 5ஆம் வீட்டில் இருப்பது காதல் உறவுகளில் மந்தமான உணர்வைத் தரும். நீங்கள் ஒருவருக்கொருவர் குறைகளை கண்டுபிடிப்பதில் வேலை செய்யலாம். மார்ச் மாதத்திற்கு பிறகு 5ஆம் வீட்டில் இருந்து சனியின் தாக்கம் விலகும். ஆனால் மே மாதத்திற்குப் பிறகு ராகு 5ஆம் வீட்டில் நுழைவார். எனவே சில தவறான புரிதல்கள் மீண்டும் தொடங்கலாம். மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குருவின் செல்வாக்கு 5ஆம் வீட்டில் தொடங்கும். துலா ராசி பலன் 2025 ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரையிலான நேரம் பலவீனமாக இருக்கும். மார்ச் முதல் மே வரையிலான காலம் சாதகமானது. திருமண வயதை அடைந்தவர்களுக்கும் திருமணம் முயற்சியில் இருப்பவர்களுக்கும் இந்த ஆண்டின் பெரும்பகுதி சாதகமான பலன்களைத் தரும். ஆண்டின் ஆரம்பப் பகுதி மிகவும் பயனுள்ளதாக இல்லை. திருமணத்தின் ஆரம்ப படிகள் சிரமங்கள் நிறைந்ததாக இருக்கலாம். எனவே விஷயங்களை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் பலவீனமாக இருக்கும். ஆண்டின் இரண்டாம் பகுதியில் 5ஆம் வீட்டில் இருந்து சனியின் தாக்கம் முடிந்து குருவின் பெயர்ச்சி சாதகமாக அமையும் போது நீங்கள் நல்ல பலன்களைப் பெறத் தொடங்குவீர்கள். மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குரு 5ஆம் வீட்டிலிருந்து முதல் வீட்டையும் 9ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டையும் பார்ப்பார். ஆண்டின் தொடக்கம் பலவீனமாக இருந்தாலும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு நிச்சயதார்த்தம், திருமணம், காதல் திருமணம் போன்றவற்றுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலைகள் இருப்பதாகத் தெரிகிறது. ஆண்டின் ஆரம்ப மாதங்கள் குறிப்பாக மார்ச் வரை இந்த விஷயத்திலும் பலவீனமாக இருக்கலாம். மார்ச் மாதத்திற்குப் பிறகு நிலைமைகள் படிப்படியாக சாதகமாகத் தொடங்கும். மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு நிலைமைகள் மிகவும் சிறப்பாக மாறும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும். வேலைக்குச் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். ஆண்டின் ஆரம்ப மாதங்களில் குறிப்பாக மார்ச் வரை சனி உங்கள் 2வது வீட்டை 10ஆம் பார்வையில் இருந்து பார்க்கிறார். இது குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். உங்கள் உரையாடல் பாணியும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் வார்த்தைகளை விரும்பாமல் இருக்கலாம். எனவே மார்ச் வரை குறைவாக பேசுவது நல்லது. மார்ச் மாதத்திற்கு பிறகு 2ஆம் வீட்டில் இருந்து சனியின் தாக்கம் நீங்கும். இதன் விளைவாக படிப்படியாக குடும்ப விஷயங்களில் பொருந்தக்கூடிய வரைபடம் அதிகரிக்கத் தொடங்கும். துலா ராசி பலன் 2025 ஆண்டு நீண்ட காலமாக இந்த விஷயத்தில் எந்த சிரமமும் இருப்பதாகத் தெரியவில்லை. ஆண்டின் தொடக்க மாதங்களில் குரு 8வது வீட்டில் இருந்தாலும் 9ஆம் அம்சத்திலிருந்து 4வது வீட்டை பார்ப்பார். மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு வியாழனின் நிலை மிகவும் சிறப்பாக மாறும். இந்த வருடம் வீடு சம்பந்தமான விஷயங்களில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான், துர்க்கை. பரிகாரம்: தினமும் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது நல்லது. வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால வேளையில் துர்க்கைக்கு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது நல்லது.